இன்றைக்கு நாம் தியானத்திற்காக கடந்து செல்லும்போது மார்க்கின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனம். மார்க், நான் அது என்னவா? அது என்னவா? விழித்திருங்கள். அல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும். தூங்காமல் விழித்திருக்கிறது வேறு. அல்லேலூயா. கவனமாயிருங்கள். சற்று நேரத்தில் நாம் பிரசங்கத்தை முடிக்க போகிறோம். விழித்திருங்கள். விழிப்பு ஒரு மனிதனுக்கு வேண்டும். விழிப்பு இல்லை என்றால் வேலைகள் செய்வதில் கடினம், குடும்ப காரியங்களை கவனிக்க முடியாது, எப்பொழுதுமே உறங்கிக் கொண்டே இருக்க முடியாது அல்லவா? அல்லேலூயா. உலகத்திலே அது நம் சரீரத்துக்கு ஏற்ற விதமாய் ஒரு 8 மணி நேரம் என்பதை உறக்கமும் தூங்கவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மற்ற நேரங்கள் நமக்கு மற்ற வேலைகளை கவனிப்பதற்காக. வேதமும் நமக்கு சொல்லுகிறது, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விழித்திருங்கள். ஆமென். விழித்திருங்கள். ஏன் நாம் விழித்திருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை புரட்டுவோம். 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நீங்கள் ஏன் விழித்திருக்க வேண்டும்? இந்த நாளிகையிலே இந்நாளிலே வருவார், ஆதலால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்போ வருவாருன்னே தெரியாது, அதற்காக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? விழித்திருக்க வேண்டும். 43ஆம் வார்த்தை, ஒரு திருடன் ஒரு வீட்டை கண்ணமிடுவதற்கு இந்த நேரத்தில் வருவானே என்று அவன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருப்பான். தன் வீடு கண்ணமிடாவட்டும் அவன் அதை பாதுகாத்துக் கொள்ளுவான். நிறைய சொத்து நம் வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் ஒரு காவலாளியை வைப்போம், நாமே காவலாயிருப்போம், மிருகங்களை வளர்ப்போம், அவர்களை கவி பிடிப்பதற்காக. அல்லேலூயா. மிக பாதுகாப்பாக இருப்பது போல ஒரு திருடன் எப்பொழுது வந்து நம்மை வீட்டை கொள்ளையிடுவான் என்பதை நாம் அறிந்திருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் அலாரம் வைப்போம். அல்லேலூயா. ஒரு ஆபத்து வரப்போது, இழப்பு வரப்போதுன்னு தெரிஞ்சா கூட தூங்கலாம்னு தூங்கி அலாரம் வச்சு எழுப்புவோம். இல்லை என்றால் யாராகிலும் கொஞ்சம் எழுப்புங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவு தூக்கத்திலே நாம் வளர்ந்து விட்டவர்கள். ஆமென். நம் சரீரம் அவ்வளவு பலப்பட்டு போயிற்று. ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னவா இருக்கணும்? விழிப்பாயிருங்கள். விழிப்பு என்று சொன்னால் தெளிவாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆமென். சபைக்கு விழிப்பு வேணும். விழித்திருந்து செபிக்கிற செப காலங்கள் மறைந்து போனது. என் இளமையில் எல்லாம் செபம் தான். நான் சிறுவனாயிருக்கும் போது, சிறு பையனாயிருக்கும் போது, வளரும் போது ஜபமே என் தொழில். நான் பார்த்ததெல்லாம் ஜபத்தான். நோ கேப்பு. பள்ளிக்கூடம் ஜபம் விட்டா என்னுடைய விவசாய பூமி. இதுதான் நான் கண்டது. அல்லேலூயா. அதில் அதிகமாக ஜபமும் ஜப ஆலயமும் வேதமும் பாடலும் பிரசங்கங்கள் கேட்பதும். அல்லேலூயா. காலங்களை என்னால் நினைத்தால் இன்னொரு முறை அந்த காலங்கள் வருமா என்று எண்ணி பார்க்கிறேன். 60லிருந்து 70, 75, 80களை கூட கஷ்டப்பட்டு தொட்ட காலங்கள் அது. அல்லேலூயா. அப்படின்னா நான் பிறக்கும் போது 60, அப்பவே அந்த கதைகள் எல்லாம் அப்படியே ஒரு எழுப்புதல் தீ ஆங்காங்கே பற்றி எரிந்து கொண்டிருந்த காலங்கள். அந்த நாட்களை நினைத்தால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என் பிள்ளைகளை அதிலே அதுபோல ஒரு சூழ்நிலையில் காண முடியாமல் போக பண்ணினதே இந்த காலங்கள் என்றெல்லாம் நான் வருத்தப்படுவேன். அல்லேலூயா.
கடினமான காலங்களா இருந்தாலும் ஆசீர்வாதத்துக்கு அளவில்லாத காலங்கள் அது காலங்கள். ஆமென். ஆலயங்கள் இல்லை என்று சொல்லி ஆலயங்களை கட்டின காலங்கள். புட்லூர்ல 7, 8, 10 சபையான இருக்கிறது. அன்றைக்கு ஒரு சபை கூட இல்லை. நான் சொல்லுகிற நாட்களில் ஒரு பள்ளிக்கூடத்திலே தான் ஆராதனை நடக்கும். அதிலே சகல கட்டுப்பாட்டுகளோடு கட்டப்பட்ட சபையா இருந்தது. வெடித்தது. அல்லேலூயா. விழிப்பும் ஆராதனையும் ஆண்டவரின் அற்புத அடையாளங்களும் பெருமுழக்கமும் விடுதலையும் வெற்றியின் ராஜனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ரட்சிப்பின் எடுப்புதலின் காலங்கள். அல்லேலூயா. அநேக பிரசங்கிமார்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய நீதிக்குட்பட்ட எண்ணிறைந்த தேவ பிள்ளைகளை அந்த நாட்கள் வரவேற்று வெளிச்சம் போட்டு காட்டினது. அநேக பிசாசுகள் விரட்டப்பட்டது, கட்டுகள் அழுக்கப்பட்டது, காயங்கள் சுகமானது. அற்புத ராஜாவின் பிள்ளைகள் அநேகம் பேர் எழும்பினார்கள். அக்காலங்களை நிதானிக்கும் போது என்னால் மிகுந்த சந்தோஷம் தான். இன்றைக்கு அதை நம் சபையிலே கொண்டு வர முடியவில்லை, சமுதாயத்திலே பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒரு அளவும் ஒரு கட்டும் ஒரு திட்டமும் ஆக மாறி போனது. காரணம் என்ன தெரியுமா? விழிப்பு இல்லை. அல்லேலூயா. விழிப்பாயிரு, விழித்து இரு என்று அவர் நமக்கு எழுதி காண்பிக்கிறார் மார்க்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விழிப்பு இருக்கிற போது நல்ல வெளிச்சத்தை காண முடியும். விழிப்பு இல்லாமல் நாம் உறங்கினோம், தூங்கினோம் என்று சொன்னால் எதையுமே காண முடியாது. ஆகவே தான் விழிப்பாயிரு என்று ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். ஏனென்றால் நீ வெளிச்சத்தை காண வேண்டும். அல்லேலூயா. பகலுக்குரியவர்களாகிய நாமோ, பகலுக்குரியவர்கள் எதை காண்பார்கள்? வெளிச்சத்தை காண்பார்கள். அப்படி என்றால் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று விழிப்பாய் இருப்பார்கள். ஆமென். அது நல்லது தானே, அது ஆரோக்கியம் தானே. வெளிச்சம் காணாத ஒரு தாவரம் பசுமையாயிராதது போல, அல்லேலூயா, 1000 உரங்களிட்டும் 1000 தண்ணி கொடுத்தும் இதற்கு வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் வெளிரிய முகமாய் மாறிவிடும். பச்சையம் அதற்குள்ளே இருக்காது. கொஞ்ச நேரம் கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். இதை ஏமன். இங்கே இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? பாருங்கள், இதை இப்படியே விட்டு தண்ணீர் கொடுங்கள், காற்று இருக்கிறது, ஆனால் வெளிச்சமில்லை என்று சொன்னால் இது வெளியில் போய்விடும், மஞ்சள் நிறமாகிவிடும், அதில் இருக்கிற பசுமை அற்று போய்விடும். இவைகளை கொண்டு போய் எங்க வைக்க வேண்டும்? இது நாடும், வெளிச்சத்தை நாடி வளர்ந்து வளைந்து கொடுக்கும். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கத்தான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். என்று என்னவென்று சொல்லுங்கள். யாரும் எதையும் காணக்கூடாது. மிக ஜாக்கிரதையாயிருங்கள் கருத்தாய் வசனங்களை கேட்பதற்கு. ஆமென். விழிப்பாயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னவா இருக்க போறீங்க சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் விழிப்பாய் இருக்க போகிறேன். விழித்திருங்கள் என்று சொன்ன மார்க்குவின் வசனத்தை நாம் கடைபிடிக்க எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு நீ விழித்திருக்க வேண்டும். நீ விழிப்பற்றிருப்பாயானால் இனி என்ன செய்ய முடியாது? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, வழக்கம் போல ஆராதனை, வழக்கம் போல பாடல், வழக்கம் போல பிரசங்கம், வழக்கம் போல கண்மூடி பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம், ஜெபிக்காத ஆசீர்வாதம், முழங்காலிடாத ஆராதனையாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும். நம்முடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். நான் என்கிற எண்ணங்கள் அற்று போக வேண்டும். ஆமென். இயேசுவால் எல்லாம் ஆகும் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம்.
24:43 வாசிச்சோம். திருடனின் ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறியாது இருக்கிறதுனாலே அவன் என்ன செய்வானாம்? 44 நினையாத நாழிகையிலே விழித்திருங்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஆயத்தமாகி வந்தார்கள். மணவாளனை எதிர்கொள்வதற்காக கன்னிமார்கள், கன்னியாஸ் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆயத்தமாகி வந்தார்கள். ஆனால் குறைவோடு வந்த சிலர் அதில் இருந்தார்கள். மணவாளன் சென்று விட்டார். கதவு அடைக்கப்பட்டது. அவள் எங்கு போய் சுற்றி வந்தாலும் கதவு அடைக்கப்பட்டதைத்தான் அவர்கள் கண்டார்கள். ஆயத்தமில்லாத ஒன்று விழிப்பை குறைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எங்கு இருக்கிறது என்று கண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு நிரப்பி வந்திருக்க வேண்டுமே ஒழிய ஆயத்தமாகி விட்டேன் என்று வரக்கூடாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமென். விழிப்பு இல்லை எனில் ஆயத்தம் அழகாயிருக்காது, அழுக்காயிருக்கும், குறைவாயிருக்கும். அல்லேலூயா. நான் இயேசுவால் அழைக்கப்பட்டேன் என்று சொன்னால் போதாது. நீ அழைக்கப்பட்டவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? சபை இன்னைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இயேசுவாகிய மணவாளன் வரும்போது சபை என்ன இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மணவாட்டி தன்னை அலங்கரியாமல் இருந்தால் திருமண நேரம் வைபவம் நடைபெறாது. அநேகம் பேர் காத்து கிடப்பார்கள். முணுமுணுப்பு வரும், சப்தம் எழும்பும், புறப்பட்டு விடுவார்கள். வந்தவர்கள் கூட உங்களை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆயத்தமாகின மணவாட்டி இருந்தால் மணவாளன் வரும்போது திருமணம் குறிப்பிட்ட நேரத்திலே முடிந்துவிடும். ஆமென். இல்லை என்றால் அந்த 10 கன்னிகைகளை போலத்தான் ஆயத்தமானவர்கள் போய் விடுவார்கள். பாதி பேர் கைவிடப்படுவார்கள். விழித்திருப்பு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஜீவிதம் முதலாவது குறைவுபட துவங்கும். அல்லேலூயா. நினையாத நேரத்திலே அவர் வருவதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்தின் 13 மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளையாவது, நாளையோ நேரமோ நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழிப்பாயிரு. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது, நாளும் நமக்கு தெரியாது, பிதா ஒருவரை தவிர. ஒரு பக்தன் பாடினது நமக்கு நினைவுக்கு வருகிறது. மேகத்தை கேட்டேன், கடலை கேட்டேன், காற்றை கேட்டேன், இயேசுவையே கேட்டுவிட்டேன், எனக்கே தெரியாது பிதாவை தவிர என்று சொல்லினார். அல்லேலூயா. அது எத்தனை ஆழம் நிறைந்த பாடலை அந்த தேவ பக்தன் பாடி இருக்கிறார் பாருங்கள். நம்மை அப்படியே உந்தி தள்ளி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற அருமையான பாடல் ஒன்றது. அல்லேலூயா. இயேசு வரும் நேரமும் காலமும் தெரியாது. 100 வயது நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளானாலும் சரி, அந்த நேரம் நமக்கு தெரியாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இயேசு இன்றைக்கு வருவார், இந்த வருடத்திலே வருவார் என்று சொல்லினவர்கள் பரம் போனார்கள். பரதீசிலே அவர்கள் போய் இளைப்பாறிக்கொண்டு தங்கள் சுதந்திர விதத்திற்கு காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அங்கலாய்த்தார்கள். இயேசு வருவார், அவரை நான் காணுவேன் என்று சொல்லி. வருகையின் தூதன் என்கிற ஆசிரியர் அவரும் அப்படித்தான் சொன்னார். தன் பத்திரிகைகளை எழுதினார். அவரின் சின்ன அண்ணாவுக்கு ஊழியக்காரராகிய பெஞ்சமின் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தவர் தேவதாசன் ஐயா நாகர்கோயிலே. வருகையின் தூதன் பத்திரிகையிலே எழுதுவார், இந்த வருஷத்திலே வருகிறார் ஆண்டவர், வருகிறார் வருகிறார். அவருடைய ஆவல், ஆயத்தம். அப்படி போல தேவ பக்தர்கள் எல்லாம் இயேசு வரும் நாளை காணுவதற்கு ஆவலாயிருந்து பரதீசுக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் இயேசு வரும் நாளை
இல்லை எத்தனை மகிழ்ச்சியா இருப்பார்கள் பாருங்கள். அவருடைய ஆயத்தத்தை கண்டுதான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். நான் ஆயத்தமா இருக்கேன், இயேசுவே வருவீரா, நான் காணப்போகிறேன். தேவைய காலம் முழங்கும் போது, இயேசு வரும் போது பூமியிலே இருந்தவர்கள் மறுரூபமாக்கப்படுவதில் அத்தனை எழுப்புதல் அடைந்தவர்கள் தேவதாசர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? விழித்திருக்க வேண்டும் சபை. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பக்தன் சொல்லுகிறார், அல்லேலூயா என்று சொல்லி சாதாரணமாய் நாம் இலவசமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா என்று சொன்னால் எபிரேய மொழியிலே சொல்லி அதை உச்சரிக்கும் போது அப்படி பதறுவார்களாம். தேவ மகிமை, தேவ அபிஷேகம். தேவன் எதற்கு சமமானவர்? மனிதர்களுடைய வாயிலை உச்சரிக்கும் போதே அவர்கள் அப்படி எழுப்புதலாயிருந்து அப்படி மெய் சிலுக்க சொல்லுவார்களாம். அல்லேலூயா என்கிற வார்த்தை நமக்கு வழக்கத்திலே வெறி சுலபமாகிவிட்டது. அல்லேலூயா என்று சொன்னாலே அத்தனை அபிஷேகத்துக்குரிய பயபக்திக்குரிய தேவனை உயர்த்துகிற கீதம் அது. அல்லேலூயா. நம்ம அப்படி இலவசமாய் அவை சொல்ல ஆரம்பித்தோம், பழகிவிட்டோம். அல்லேலூயா என்று சொன்னால் ஒரு சாதாரண வார்த்தை என்று சொல்லி அப்படி நினைக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். அதை விட நம்ம ஆமென் என்று சொல்லியே முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவரை போற்ற தகுந்த வார்த்தை. அசுத்த உதடுகள் உள்ளவர்கள், இயேசுவை கனம் பண்ண தெரியாதவர்கள், ஆயத்தம் அறியாமல் இருக்கிறவர்கள், விழித்திருக்க முடியாமல் உறங்குகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தகுதி ஒன்றும் இல்லை அல்லேலூயா சொல்லுவதற்கு தான் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள் உத்தமாய், ஆமென். தோத்திர கீதத்தோடு இருங்கள். ஏதோ ஒரு வேத வசன வாக்கியத்தையும் ஆமென் என்று சொல்லி ஆமோதனை செய்யுங்கள். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. எந்த நாளிகை என்றே நமக்கு தெரியாதது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டுமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை புரட்டுவோமா? லூக்கா 12:37 வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே. எஜமான் என்பது யார் என்றால் இயேசுவானவர். ஊழியக்காரர்கள் என்று சொல்வது யாரை தெரியுமா? நம்மை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஓமைதான் அது. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே, அவர்கள் தான் பாக்கியவான்கள். வருகைக்கு போகிறவர்கள், இயேசுவை எதிர்கொள்ளுகிறவர்கள், ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி வஸ்திரங்கள் தரித்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? அப்படி பாக்கியவான்களாய் இருக்கிற விழித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அறையை கட்டிக்கொள்ளுவாராம், பந்தி இருக்க செய்வாராம், சமீபமாய் வருவாராம், ஆண்டவரே ஊழியம் செய்வாராம். அல்லேலூயா. யாருக்கு? விழித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆயத்தமாகி இருக்கிறவர்களுக்கு. இயேசு வருவாரா என்று ஆவிக்குரிய கண்களிலே கண்டு கொண்டு ஆயத்தமாகி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமீபமாய் வந்து தன் அறையை கட்டிக்கொண்டு, அல்லேலூயா, கடைசி ராபோஜனத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? அறையை கட்டிக்கொண்டு சீஷர்களின் கால்களை எல்லாம் கழுவினது போல ஆண்டவர் என்ன செய்வார்? அறையை கட்டிக்கொண்டு நம்மத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. விழித்திருக்கிற தேவ பிள்ளைகளையே உனக்கு தான் ஆண்டவர் ஆசை. இயேசு கிறிஸ்து உன் அருகிலே வருவார், தன் அறையை கட்டிக்கொள்வார். அவர் என்ன செய்வார்? உனக்கு சகலத்தையும் செய்து கொண்டிருக்குவார் அவர். அல்லேலூயா. பந்தி இருக்க செய்வாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாய் நீ இருந்துட்டேன்னா கர்த்தர் உன்னை பக்கத்திலே கொண்டு போய் வச்சிடுவாரு. உனக்கு என்ன தெரியுமா பண்ணுவார்? அவரு ஒரு விருந்து செய்வார். அதுதான் அவர் எழுதுகிறார். என்ன செய்ய சொல்லுகிறார் பாருங்கள். சமீபமாய் வந்து அறை கட்டிக்கொண்டு பந்தி இருக்க செய்து என்ன செய்வார்? நமக்கு எல்லாம் பந்தி விசாரணை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தான் பிற்க போகிற சரீரத்துக்கு ஒப்பனையாய் அப்பத்தையும் சிந்த போகிற ரத்தத்திற்கு அடையாளமாய் ரசத்தையும் எப்படி அவர்களுக்கு பந்தி விசாரணையாய் கொடுத்தாரோ பாருங்கள். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே ஒரு விருந்து. யாருக்கு? வெளிப்பாய் இருந்து எஜமானன் எப்போ வருவாரு? அல்லேலூயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எத்தனை பேர் அந்த
ஜாக்கிரதையோடு இருக்கிற விழிப்பா இருக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி இருக்க வேண்டும் தேவ சபை. கர்த்தர் அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொண்டவர்களை கொண்டு வந்து சபையில வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ உன் இடத்தை விட்டு நீ போகாத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மார்க் 13ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திரும்பி 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மைக் வச்ச படியுமா? அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எப்படி இருக்கணும் பாருங்க. விழிப்பாயிரு என்று சொன்னால் இப்ப யாரா இருக்கிறீங்க? எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க போறோம் நம்ம. ஆமென். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாயிரு. அந்த காலத்தை நீ அறியாமல் இருக்கிறதுனால எச்சரிக்கையாயிருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இத பண்ணணும். ஆமென். விழிப்பு என்று சொன்னாலே, விழித்திரு என்று சொன்னாலே ஜெபம்தான். ஜெபம்தான். நம் சபையிலே ஜெபிப்பதற்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. புதன்கிழமை ஒரு நாள் ஜெபம் என்று சொன்னா அதுல வருவதற்கு பெரிய கஷ்டங்கள். லோக்கல்ல இருக்கிற பிள்ளைகள் வந்து சேரலாம், அவர்களுக்கும் சற்று கடினம் இருக்கிறது. அல்லேலூயா. தூரத்திலே இருந்து வருகிற பிள்ளைகள் சற்று சிரமப்படுவீர்கள். முடிந்தாலும் சபையை நீ விடாத. அல்லேலூயா. விழிப்பாயிரு என்று சொன்னால் என்ன தெரியுமா? எச்சரிக்கையாயிருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதான் விழிப்புக்கு ஒரு அடையாளம். விழிப்பாயிரு, விழிப்பையாயிரு, விழித்தாயிரு. மற்றவர்களுக்கு சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றத மற்றவருக்கு சொன்ன மார்க் எழுதினாரே, அது என்ன தெரியுமா? கடைசியா வந்து முடிக்கிறாரு, ஜெபத்துல இரு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற நேரம் எல்லாம் விழிப்பா இருக்கிற நேரம் என்று எண்ணிக்கோ. கண்ணை மட்டும் அப்படி முடிச்சு பார்த்துக்கிறதுல விழிப்பு. உன் அகஜீவியத்திலே, உன் ஆத்மாவிலே ஜெபம், பிரேயர். ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆராதனை கொஞ்ச நேரம் பரவாயில்ல, அப்படி இப்படி பண்ணிடலாம். பாட்டை பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கரம் அடிச்சுடலாம். அல்லேலூயா. ஜெபத்தை அதுக்குத்தான் ஆண்டவர் ஸ்பெஷலா சொல்லிட்டாரு, நீ விழித்திரு, நீ பாடு, சங்கீர்த்தனம் பண்ணு, துதி ஸ்தோத்திரம் பண்ணு, ஆராதனை பண்ணு. ஆனால் விழித்திரு என்பதற்கு ஜெபம் என்று முடிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம், தனி ஜெபம் வேறு, குடும்பத்தில் ஜெபம் வேறு, சபையில ஜெபம் வேறு. அல்லேலூயா. இந்த நடந்துகிட்டே ஜெபிச்சுட்டு போடலாம், வண்டி பிடிச்சிக்கிட்டு விமானத்தில் பறந்துகிட்டே ஜெபிக்கலாம். அல்லேலூயா. விமானத்தில் பிரசங்கம் பண்ணின பிரசங்கியார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதற்கென்று டிக்கெட் எடுத்துக்கிட்டு விமானத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாடல் பாடி, சங்கீதங்களை சொல்லி, வேத வசனங்களை சொல்லி. அல்லேலூயா. நைஜீரியா போன்ற ஒரு நாட்டில் நடந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு பிசாசின் கட்டினாலே கட்டப்பட்ட ஒருவன் கொம்போடு வருகிறான், ஓடுகிறான். ஒரு கடையில இருந்த எல்லா ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்குறான். பார்க்கறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அங்கு போகிறான், வேறொரு பொருளை எடுக்கிறான். பார்க்கறாங்க, பதறாங்க. அதுபோல ஒரு இடத்துல வருகிறான், உதைக்கிறான், பிடிக்கிறான், செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு டீ கடையில சில பேர் டீ குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். வேகமாய் வருகிறதை கண்டவுடனே எல்லாரும் பாத்திரங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சாப்பாட்டை மூடி விடுங்கள். சாப்பிடுறவங்க கூட தட்டு மேல் தட்டு போட்டு மூடிக்கிட்டு இப்படி அப்படியே இருக்கிறாங்க. அது ஒருத்தர் சொல்றாரு, திரும்பி பார்த்து, ஒருத்தர் பிரசங்கி பண்ணி கொண்டிருக்கிறார். மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீக்கரை கீழே வச்சுட்டு, ஆம் ஸ்பீக்கரை, ஐயா நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, வருகிறான், அவன் இதை எடுத்து போடுவான், நாங்கெல்லாம் உஷாரா இருக்கிறோம்னு. அவர் சொல்றாரு, அவனுக்காகத்தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இவர் என்னையா அப்படி சொல்றேன்னு சொல்லி முடித்த உடனே அவங்களெல்லாம் விட்டு நேராக வந்தான். அந்த ஸ்பீக்கரை எட்டி உதைச்சான். இவர் கையில் இருக்கிற கொம்பினார் ஒரு காலை போட்டான். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதைச்சிட்டவா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ என்று சவுளை பிடித்தாரே ஆண்டவரே. அதே போல அந்த பிரசங்கியார் வாலிபன் சொல்லுகிறார், இங்கு வா, இங்கு வா, இங்கு வா, இங்கு வா, இங்கு வா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசே போ அப்படி சொல்றார். மயங்கி சுற்றி கீழே விழுகிறான்.
யாரெல்லாம் போய் அவன் திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு வந்தானோ எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அங்க அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரெல்லாம் உதைக்க போறானோ, எந்தெந்த கடையெல்லாம் சூறையாட பார்க்குறானோ, கொம்பு போட்டான். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிற்கிறான். ஆಮೇಲೆ நைலான் ரோப்பில் கட்டப்பட்டு பாட்டில் எல்லாம் காலி காலியாக தொங்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் அவர் எடுக்கிறார். எடுத்து 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 வெளியே போட்டுட்டு அவன் ஒரு தெளிந்தவனாய் நிற்கிறான். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது மெய் சிலிர்க்குது. ஒரு பிரசங்கியார் இவ்வளவு தைரியமாக ஆண்டவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன் பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார். தெருவீதியிலே நின்று கொண்டு வருகிறவனை சுகமாக்குவதற்கு, கட்டுகளை அவிழ்ப்பதற்கு இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் என்று சொன்னார். அப்படியே செய்து காண்பித்தார். அவன் அழைத்து ஜெபித்தார். அவன் புரண்டு விழுந்தான், தெளிவடைந்தான். வாழ்க்கையில் செய்ததை நினைக்கிறான், தெரியவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. பார்ப்பதற்கே பகிரங்கமாய் ஆச்சரியமாய் இருக்கிறது. ஏன் நம்மால் செய்ய முடியாது? அன்றைக்கு நடந்தவைகள் தானே. 60, 70களிலே 80க்குள்ளாய் அவைகள் எல்லாம் நடந்து போய்விட்டது. நம்ம இடத்துல பிசாசுகளின் கட்டுகள் அவிழ்ந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஜெபம் இருந்தால் தான் விழிப்பு வரும். ஆமென். ஜெபித்து விழிப்பாயிருந்து புறப்பட்டு போனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் உன்னை கொண்டு. ஆமென். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பார். தூங்காம நான் தூங்காம இரவெல்லாம் தூங்காம கிடைக்கிற பகலை நான் தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. என்ன பக்திமான். அல்லேலூயா. அதுபோல தினம் தோறும் அந்த நினைவை வச்சுக்கிட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் விழிப்பாயிருந்து எப்படி இருக்க வேண்டுமா? ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். விழிப்பாயிருக்க வேண்டும். 34 தன் வீட்டை விட்டுட்டு வெளிதேசம் போகும்போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் லீடரோ அவங்களுக்கெல்லாம் தன் வேலைகளை நியமனம் பண்ணி, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் உனக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யணும்? தூங்கக்கூடாது. என்ன சொல்லணும்? அழகாக எழுதுறார். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதிகாரம் கொடுத்து அவனுக்கு வேலையை கொடுத்து ஆர்டர் என் கையில் கொடுத்துறா, பர்மிஷனையும் கொடுத்துறா, கிராண்ட் பண்றாரு. ஆனா ஒண்ணு என்னவா இருக்கணும்? விழித்திரு, காவல் காத்துக்கோ. ஏன்னா உன்னை நம்பித்தான் பல கோடி சொத்தை என்ன பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. உற்பத்தியை நாசனம் பண்ணாத. அவனுடைய வேலைகளை அவன் கவனித்துக்கோ. அல்லேலூயா. அப்படிதான் இயேசு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், கனிகளை கொடுத்திருக்கிறார், வணிகளை வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். மகனே மகளே கொடுத்துட்டார், நியமனம் பண்ணிட்டார். நான் வரப்போகிறேன். அவர் அன்று சென்றார். பரமேறும் போது உயிர் தெழுந்து நான் போகிறேன், மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அன்னைக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அக்கினியின் அபிஷேகம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில். எத்தனை பேர் கரங்களில் அக்கினி அபிஷேகம் வரங்கள் இருக்கிறது? கரங்களுக்கு காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அத்தனையும் கர்த்தர் சொல்லுகிறார். விழிப்பாயிருந்து நீ காவல் பண்ணு, காவல் பண்ணு. ஆலயத்தில் வந்தா கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிரம்பணும். ஆலயத்தில் வந்தா கைத்தட்டி பாடணும், முட்டி போட்டு ஜெபிக்கணும். ஆசீர்வாதம் இல்லாமே கிளம்பு எப்படியோ ஒன்று புறப்படணும். அதோடு என்ன ஆச்சு? அதிகாரங்கள் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை எல்லாம் போது. அதுக்கப்புறம் போனியானா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தன் இஷ்டம் போல வாழ்கிறோம். அல்ல, அந்த எஜமான் வரப்போகிறார். வருகிற வரைக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? நியமித்த வேலையை செய்வதற்கு, உன் ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்பதற்கு, கனிவரங்களால் நிரம்பி நீ உன் தோட்டத்தில் பழுத்து காய்க்கிற விளைந்த பழங்கள் போல, கனிகள் போல இருக்கவோ, மந்தையிலே திரளான ஆசீர்வாதங்களிலே வளர்ந்த நல்ல மந்தையிலே இருக்கிற ஆடா நீ இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? விழித்திருந்து
உன்னிடத்திலே இப்ப பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை காத்துக்கோ. அல்லேலூயா, ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டியா, ரட்சிப்பை காத்துக்கோ. மனம் திரும்பினியா, மனம் திரும்புதல காத்துக்கோ. ஆவில நிரம்பினியா, அதை பத்திரமா காத்துக்கோ. ஆண்டவர் கனிவரங்களை கொடுத்தாரா, கொடுத்துக்கிட்டே இரு. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் கொடுத்தாரா, பிசாசு சுவிசேஷம் சொல்ற அதிகாரம் அதிலே பலர். ஆமென். நீதி நியாயங்களை செய்யறதுக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்தார், அதுல இரு. பரிசுத்தத்துல வாழ்ந்துடு, பக்தியாய் இரு. பக்தியாய் வாழ்ந்து சேருவோம் சீயோன் அவர் நாமம் அதிசயமே. காரிருள் சூழ்ந்தாலும் கலக்கங்கள் நேர்ந்தாலும் கலங்காதே மனமே, உன்னை காத்திட ஒருவர் உண்டு நீ அறிவாய் அவர் நாமம் அதிசயமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமா. நான் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல்கும் அதிகாலை நேரத்திலோ காலையிலோ எப்போ வருவாரோ. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? அடுத்த வார்த்தை, நீ தூங்குகிறவனா உன்னை கண்டுபிடியாதபடிக்கு கண்ண கண்ண நும்பிடிக்குன்னு நான் வீட்டிருந்தேன் ஐயா அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அலாரம் ஆட்சி 1 மணி நேரம் ஆட்சி 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிச்சா கூட என் மக எழுந்திருக்க மாட்டான். நானும் அப்படித்தான் சில நேரத்தில் தூங்கிடுவேன். அப்படி தூங்கி நான் கோட்டை விட்டேன். ஒரு நாள் 6 மணிக்கு வைப்பேன் எழுந்துக்கிறதுக்கு. அதையும் மதிக்காமல் சரி பரவாயில்ல 8 மணிக்கு வச்சுறதுலாம் எழுந்துருன்னு 1 ஹவரில் கிளம்பி வேலைக்கு போயிடலான்னு தடாவில் இருக்க கதை. போகலான்னு பார்த்தா எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். 9:15க்கு 20 கிட்ட எனக்கு ஒரு கால் வருது. ஐயோ நாலஞ்சு பிடிச்சி யாருன்னு பார்த்தா கம்பெனிலேருந்து கால் வருது. எஸ் ராஜா, எஸ் ராஜா. எந்த நாளும் அது மாதிரி இல்லை. அன்னைக்கு ஏனோ தெரியல, மகிழ்ச்சியாய் நான் உறங்கிட்டேன். ரொம்ப அழகாக தூங்கிட்டேன். கர்த்தாவே, முதல் வார்த்தை பேசினாலே அவருக்கு தெரியும் தூங்குறவன் வார்த்தைன்னு தெரிஞ்சுக்குவார். பேரை பார்த்த உடனே அல்லேலூயா, ஹலோ என்னங்க சார், இன்னொரு 10 நிமிஷத்தில் 10 மணிக்கு நான் போனேன். அன்னைக்கு போய் சொன்னேன், சாரி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், இன்னைக்கு ஏனோ தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொன்னேன். டோன்ட் வரி அபவுட் தட். நீ ரொம்ப நல்லா வேலை செய்கிற, நேரம் பார்த்து எடுத்துக்கிற, நேரம் பாலம் பார்க்கறது கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஏனோ தெரியல அன்னைக்கு நான் சோர்ந்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன். அல்லேலூயா. அதுக்காக எக்ஸ்ட்ரா சில நேரங்களை நான் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நான் பண்ணிகிட்டே இருப்பேன் வேலைகளை. அதனால என் மேலே குற்றம் சுமராது. ஆமென். ஐயோ உன்னான்னு போய் நேரமே நாங்கள் பேச மாட்டோமா, எனக்கு கையெழுத்து கும்பிடுவாங்க அவங்க. அது மாதிரி தூங்கக்கூடாது, விழிப்பா இருக்கணும். ஆமென். சரீரம் டயர்டாக தான் இருக்கும். என்ன சரீரம், ஆமென். அது எங்கிருந்து வந்துச்சு? அதனால இதையே பேசிக்கிட்டு காலை தள்ளக்கூடாது. ஆமென். எபிரேய இதில் குர்ஆன்ல சொல்லுவாங்களாம், மனைவி அவ பலவீனவாள் மாத்திரம் இல்லை, அவ குறைவுள்ளவர், வளைவு, அவர் எலும்பு வளைந்து இருக்கும்பா. அதனால் நீ அவளை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அதில் இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னா, நான் கேள்விப்பட்ட படிக்கல. ஏன்னா விழாவிலேருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் எப்படி இருப்பா ஸ்திரீ, அந்த எலும்பு வளைஞ்சு தான் இருக்கும். கொஞ்சம் வளைவுன்னு அந்த அர்த்தம் எப்போதும் கொஞ்சம் எல்லாத்திலையும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. அதனால் அவளை எதுவும் செய்யக்கூடாதுன்னு அப்படி இருக்கான். அல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டே நம்ம எப்போ பார்த்தாலும் விழிப்பு இல்லாமல் இருந்தோம்னா என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஒரு நாள் விழிப்பு இல்லாமல் போகலாம், அடுத்த நிமிஷத்தில் என்ன, அடுத்த நாள் எப்படி இருக்கணும்? வாழ்க்கையெல்லாம் விழிப்பாக இருக்க வேணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? 26th வேர்ட்
அவ என்ன கண்டுபிடிப்பாரா பாரு. தூங்கு முஞ்சி, நித்திரவாதி, நீ என்ன பண்ற? கண்டுபிடிக்காதபடிக்கு நீ என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அவர் எழுதி முடிக்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், என்னவாயிருங்க? விழித்திரு. அல்லேலூயா. 28ஆம் வசனம். அதுலயே இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்க. இளங்களை தோண்டி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபம். ஆண்டவர் தான் எப்போ வரப்போகிறது கேட்கிறாங்க பிள்ளைகள். அதற்கு அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் வந்துடுச்சுன்னு நினைச்சுக்கப்பா. அப்படி என்ன அர்த்தம்? இயேசு வரப்போகிறார், எஜமானர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, மனம் திரும்பல், ஞான ஸ்நானம், உடன்படிக்கை, இதையெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு வரப்போகிறார். அத்தி துளிர்க்குது. அத்தி என்பது யூதர்களுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேசம் கொடுக்கப்பட்டது. நாம என்னைக்கு வாங்கணுமோ அதற்கு பின்னால தான் அவங்க 48 வாங்கினாங்க. உலகமெல்லாம் சுற்றி சிதறடிக்கப்பட்டவர்களை சேர்த்து அன்றைக்கு ஐநா சபை கொடுத்தது. ஆனால் அதில் இன்னும் அவர்கள் சிரமமாக இருக்கவில்லை. இன்றைக்கு இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கிறது எழுத்தின்படி. அல்லேலூயா. அந்த அத்தி துளிர்ச்சி. தேவாலயம் கட்டுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க, பலி கொடுப்பதற்கு ரெடியா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. என்ன தெரியுமா? ஆயத்தமாயிரு, விழித்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை அதுதான். நீ விழித்திருக்காமல் போனால் உன்னை ஆண்டவர் தூங்குகிறவனா பார்த்தா, தூங்கு முஞ்சி விசுவாசி, நீ எவ்வளோ நேரம் தூங்க போற? ஞாயிற்றுக்கிழமையில தூங்குறிய நியாயமா? அல்லேலூயா. பஞ்சடிக்குன்னா கரெக்டா முன்னால போய் லைன் நின்று அடிக்கிறோம், ஏன்னா சம்பளம் போடணும். இங்க உனக்கு பரலோக வாழ்வே போதே. ஆமென். மறுமையின் வாழ்வு இல்லாமல் போயிடும். அன்னைக்கு துக்கித்து புலம்பி இங்க நின்னுக்கிட்டு பரலோகத்தை பார்த்து ஐஸ்வர்யமான மாதிரி பார்த்தா ஒண்ணுமே தென்படாது. ஆமென். வாழ்க்கை இழந்து போய்விடும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலங்களிலே நாம் சிக்கிக் கொண்டால் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இயேசுவை மறுதலிக்க வேண்டும். ஆண்டவர் அழைக்கிற போது, ஆண்டவர் வானத்தில் தேவ காலம் தொனிக்கிற போது நாம் பறந்து சென்றுட்டோமானா, விழிப்பா இருந்துட்டோமோனா, நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. இத்தனை காலம் ஓடின ஓட்டத்தின் பரிசு பந்தய பொருள் அங்கு இருக்கிறது. விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வசனத்திலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் உலக சரித்திரத்திலே ஒன்று என்று சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. அங்கு நடக்க 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 நாம் ஆயத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 21:36 லூக்கா 21:36 மைக்கில் இனி சம்பவிக்க போகிறது. நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு இவைகளுக்கெல்லாம் தப்பணும். 33 வாசிக்கல வேகமா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. இல்லை. உங்கள் இருதயங்கள் என்ன அப்படின்னா என்னது? பெருந்தினா என்னது? அளவோடு சாப்பிட்டு வளமாக வளருங்கள்ன்றது அர்த்தம். அளவில்லாம சாப்பிட்றதெல்லாம், அளவில்லாம எடுக்கிறதெல்லாம், அளவில்லாம ரசிக்கிறது, ருசிக்கிறது, டேஸ்ட் பண்றது எல்லாம், அளவில்லாம சேர்க்கறது எல்லாம் என்னது? அதுதான். அல்லேலூயா. சாப்பாடு மட்டும் சொல்லி விட்டுறாதீங்க, நான் சாப்பிட்றதே இல்லை, ஸ்டைலா இருக்கிறேன்னு. நோ. மற்றதெல்லாம் எடுக்கிற இல்ல, மற்றதெல்லாம் சேர்த்துக்கிற இல்ல, வீண் வம்புக்கு போற இல்ல, இருளில் நடக்கிற இல்ல, தூங்குற இல்ல. அல்லேலூயா. இருதயம் பெரும் திண்டியினாலும் என்ன வெறி? எவ்வளோ வெறி இருக்குது. உலக உலக லாகரிக வஸ்துக்கள். லாகரிக வஸ்துக்கள் என்ன? என்னது? ஆயா சாப்பிட்ட பாக்கு வெத்தலையில் இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆன்சு பாக்கெட்டு கஞ்சா முதல் அல்ல என்னது
லௌகிக உலக கவலை, நாகரிக வஸ்துக்கள் இதுல பாரமடையாத படிக்கும். ஆமென். நீ கிறிஸ்தவனாய் இருக்கிற, ஸ்நானம் பெற்று இருக்கிற, ஆராதிக்கிற, நீ நினையாத நேரத்தில் அந்த நாள் யார் மேல வரப்போகுது? யார் மேல வரப்போகுது? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ மேல முதல்ல வரும். நியாய தீர்ப்பு எங்க துவங்க போகுது? அல்லேலூயா. நடக்கிறது நம்ம இடத்துல தான் நியாயம். ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு என்ற இயேசுவின் வருகை என்று சொன்னாலே தேவய காலம் துணிக்கும், மனவாட்டி எழும்பும். இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. அல்லேலூயா. அதன் பிறகுதான் நீதி நியாயங்கள் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் இங்கத்தான், நம்ம வீட்டில் தான் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போகிறார். நம்ம சபையில தான், சபைகளில் தான் ஆண்டவருடைய விசாரிப்பே இருக்கு. இத்தனை நாள் சபை கட்டி, இத்தனை நாள் விசுவாசியா இருந்து, இத்தனை நாள் போதனை பண்ணி, நீயும் விசுவாசிகள் என்னவா இருக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க ஆண்டவர் நீதி கேட்க போறார். அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? கொஞ்சம் தூங்கிட்டுப்பா தூங்கிட்டுப்பா தூங்கிட்டுப்பா. நான் 9 மணிக்கு அந்த கதையா? கண்ணன் நுமுடினாலும் பிசைந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். இப்பெல்லாம் பிசைஞ்சு கிசைஞ்சு விட்டு கிட்டு துவங்கி நல்லா பவுடர் எல்லாம் சென்று போட்டு ரெடி ஆயிடணும். அல்லேலூயா. ஜாக்கிரதை சபைக்கு சொல்றாரு ஆண்டவர். விழித்திரு. விழித்திருக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லேலூயா. நான் வாசிச்சத மறுபடியும் வாசிங்கம்மா. அது எப்படி வரும்? அது ஒரு பெரிய கண்ணி வள மாதிரி வரும். அந்த கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம் சொல்றாரு அவரு. தாவீது அரசன் மைந்தன் என்ன சொல்றாரு? அவன் வலை வரிச்சான், நாங்க அந்த வலையில மாட்டல, கண்ணி தெரிப்புண்டது. அல்லேலூயா. அந்த கண்ணியை போல வருகை வரப்போகுது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகள் நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல தப்பணும், அதுக்கப்புறம் நிக்கணும். அல்லேலூயா. தப்பணும், நிக்கணும், அதுக்கப்புறம் நீ ஒரு பொருள், நீ ஒரு பாத்திரம், நீ ஆண்டவராலே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மனவாட்டி போல நீ ஒரு பாத்திரமா எண்ணப்படுவதற்கு அதே பாயிண்ட்டுக்கு வருது பாருங்க. விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. விழித்திரு என்று சொன்னா என்ன? எதுக்கும் நம்ம காவலாளியா விழித்திருக்கிறதுக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் விழிப்பா இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த விழிப்பை தான் கர்த்தர் உனக்கு அருமையா எழுதி காட்டுறாரு இங்க. ஆமென். இந்த விழிப்பு. ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணலன்னா ஜெயம் இல்லை. ஜெபமே ஜெயம். பாட்டு தெரியுதா? ஜெபமே ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. அந்த பாட்டுல மறந்து போச்சு இல்ல? சொல்லுப்பா. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா. அருமையான பாட்டு. அந்த பாட்டை நீங்க எடுக்கிறீங்க, அடுத்த வாரம் பாடுறீங்க, அல்லேலூயா சொல்றீங்க. ஆமென் என்று சொல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கொலோசையரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை வேகமாக புரட்டுவோமா? கொலோசையர் 4:2. இடைவிடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாம சண்டை போடுவாங்க, இடைவிடாம காபி குடிச்சிட்டு இருப்பாங்க, இடைவிடாம சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த அடுப்பே அணையாது. ஏன்னா அவ்வளோ வளர்ச்சி, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வெரி 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 வெரி. இங்க என்ன? இடைவிடாமல் பிரேயர்,
இடைவிடாமல் ஸ்தோத்திரம், இடைவிடாமல் விழித்திருக்கிறது. இந்த 3 இருந்துச்சான்னா, இந்த 3 என்னென்ன சொல்லுங்க? இடைவிடா ஜெபம், இடைவிடா ஸ்தோத்திரம், இடைவிடா ஜெபத்தின் விழிப்பு. இந்த 3 கடைபிடி. கர்த்தர் நீ சொல்லி கூப்பிடலாம், நான் ஆயத்தமாயிட்டேன், நீ யாருக்கோ வேணாம் ஆண்டவரே, நான் ஆயத்தமாயிட்டேன், நீங்க வரீங்களா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? கரம் உயர்த்துங்க, ஆமேன் சொல்லுங்க. இனிமே அல்லேலூயா சொல்றதோட ஆமேன் சொல்லுங்க. சொல்லுவோமா? ஆமேன். இயேசுவே வாரும். அது என்ன ஒரு ஆச்சரியம். எங்க அண்ணி இறக்கும் போது அந்த சத்தம் போட்டாங்களாம். பக்கத்துல இருந்தவங்க ஹாஸ்பிட்டல் தான் உயிர் விட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், கட்சி நேரத்தில் சொன்னாங்களாம், ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லிட்டு ஜீவனை விட்டாங்களாம் எங்க அம்மா, எங்க அண்ணிய. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆனால் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ ஃபயராக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணம் ஆகிட்டு அவங்கள ஜபம் எங்கள் வீட்டில் ஜபம் நடத்திட்டு இருக்கோம். அப்போ அண்ணியை பாட சொல்லுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். அண்ணியை பாட விட்டாங்க. அவங்க பாட்டு இன்றைக்கி கூட அவங்க பாடின பாட்டை நான் பாடுவேன். எங்கள் அண்ணி எங்கள் வீட்டில் வந்த உடனே பாடின பாட்டு அவ்வளோ ஃபயராக இருப்பாங்க. ஃபயர்னா ஃபயரு. ஆண்டவர் சீக்கிரமாக அழைச்சிட்டாரு. சரீர பலவீனங்கள் பரவாயில்ல. இந்த உபத்திரவ காலங்களை விட்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பரதீசுக்கு போயிட்டாங்க, காத்திருக்கிறாங்க. சுதந்திர வீரத்துக்கு எழுந்திருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கூட இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக போயிட்டு ஆண்டவர் வருகை வந்து ரொம்ப நல்லது. இல்லை என்றால் முன்னமே சென்றவர்கள் பாக்கியவான்கள் வரிசையெல்லாம் போய் சேர்ந்துடணும். அல்லேலூயா. என் சம்பந்தி 2 பேரும் போயிட்டாங்க. நினைக்க கூட பாடல, டப்பு டப்புன்னு ஆண்டவர் ஆயத்தமாய் கூப்பிட்டு விட்டார். அல்லேலூயா. இந்த உலக பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் செய்தாங்க, ஊழியங்களை நிறைவேற்றினாங்க, முடிச்சு போச்சு. ஆண்டவர் அழைச்சிட்டாரு. நான் அதை நினைச்சு சில நேரங்கள் வேதனைப்படுவேன் தனிமையில். ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பாக்கியம். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? சரியா இருக்கணுமா இல்லையா? சபைனா சபை சரியா செய்யணும். ஆமென். நான் இன்னைக்கு வந்து இருக்க வேணா மத்தியில் முந்தின நாள் வந்துட்டு போனேன். நேற்று போய் முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் பிரயாணப்படுத்தலாம் வந்த காரணம் நான் அங்கே அம்மா சொல்லிச்சு, நீங்கள் அங்கே நாங்கள் பார்த்துக்குறோங்க, என் பையன் பிரசங்கம் பண்ணுவாங்க, விட்டுருங்க. இது கூட எனக்கு என்ன வேலைக்கு தாங்க. அல்லேலூயா. அம்மா சொன்னாங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருக்கும். சோதனையை சகிப்பவனே, சாந்தம் பொறுமையும் உள்ளவனே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான், ஜீவ கிரீடம் கர்த்தர் சித்தமானால் மீதமற்றி நாம் அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். அப்படியே முழுங்கால படிடுவோம். தாம் நிறைவேற என்னை படைக்கின்றே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னை படைக்கின்றேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் நிறுத்திடுவார், சகலமும் கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய் துணிக்குதே,